துரைமுருகன் இது தேவையில்லாமல் ரொம்ப அளவுக்கு அதிகமாக புகழ்ந்துட்டார். ஆக்சுவலாக தேவையில்லை. அவர் ஏன் புகழ்ந்தாருன்னு ஆச்சரியமாக இருக்கு. வாழ்க்கையில் எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. மேலே ஒரு ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜில் இருக்காரு. எதுக்கு அவர் போய் இப்போ போய் இது மாதிரிலாம் பேசணும்? சார் அவங்க பையன் கதிர் ஆனந்துக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்கல்ல. ஸ்டாலினுக்கு வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? அவர் 76ல் எமர்ஜென்சி ஜெயிலுக்கு போனார். இவருக்கு அப்படிலாம் ட்ராவலிங்கே இல்லை. அவர் 15 தடவைக்கு மேலே ஜெயிலுக்கு போயிருக்காரு ஸ்டாலின். இவர் ஒரு தடவை ஜெயிலுக்கு போயிருக்காரு. நமக்கு தெரிஞ்சு எதுவும் போனாத மாதிரி தெரியும். சேப்பாக்கம் தொகுதியில் நின்று ஜெயிக்கிறது இல்லை. மக்கள் ஏத்துக்கிட்டாங்கல்ல. அவரை வந்து முதல்வர் கேண்டிடேட்டா நிறுத்தி அவர் வின் பண்ணாதான் தமிழக மக்கள் ஏற்றுக்கிறதா இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு கட்டத்தில் வந்து விஜயை வந்து பேர் சொல்லி விமர்சனம் பண்ண வேண்டிய நிலைக்கு திமுக வருன்றதான் என்னுடைய கருத்து. விஜய்க்கு அந்த அட்வான்டேஜ் இல்லை. அதனால இவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க, திமுக என்ன நினைக்கிறாங்க, இவர் வந்து திமுகலேருந்து சினிமாலேருந்து வந்திருக்காரு, இவருக்கு ஒரு பெரிய அரசியல் பின்புலம்லாம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அவரை பொறுத்த மட்டும் அவர் என்ன நினைக்கிறார், தனக்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்குது, தனக்கு பெரிய ஓட் பேங்க் இருக்குது. மாதவர்ஜுனன் என்ன சொல்கிறார், 26% எனக்கு ஓட் பேங்க் இருக்குன்றார். சமீபத்தில் ஒரு ஐபேக்னு ஒரு நிறுவனம் வந்து ரகசிய சர்வே பண்ணி திமுகவுக்கு எடுத்தாங்க. அதில் வந்து விஜயோடைய கரூர் சம்பவத்துக்கு அப்புறமே விஜயோடைய செல்வாக்கு 23%. ஆமாம், விஜய் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வந்து ஒரு பெரிய செல்வாக்கோடு இருக்காருன்றதை ஒத்துக்கிறேன். ஆனால் உதயநிதி ஒரேடியாக ஒன்றும் இல்லாத போயிட்டாரு சொல்ல முடியாது. அண்ணா பேரில் கட்சி வச்சிருக்கிற அதிமுகலேயே குடும்ப ஆட்சி நடக்குதுன்னு தானே செங்கோட்டையன் சொல்கிறாரு. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் சந்திப்பவார்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், 2026 சட்டமன்ற தேர்தல் உதயநிதி முன்னிறுத்தி களம் காண போது தெரியுது திமுக. அப்படி ஒன்றும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலையே. உதயநிதி ஸ்டாலின் தான் கேண்டிடேட்டு, அவர் தான் முதல்வர். இப்போ அவர் தான் முதல்வர் இருக்கார், அவர் தான் தொடருவார். அப்படி ஒன்றும் டிஎம்கே அனௌன்ஸ் பண்ண மாதிரி தெரியலையே. சார், இவருடைய துரைமுருகனுடைய வாய்ஸ் பார்த்தா அப்படிதானே இருக்கு. துரைமுருகன் இது தேவையில்லாமல் ரொம்ப அளவுக்கு அதிகமாக புகழ்ந்துட்டார். ஆக்சுவலாக தேவையில்லை. அவர் ஏன் புகழ்ந்தாருன்னு ஆச்சரியமாக இருக்கு. அதாவது அப்பா அவர் வந்து ராஜேந்திர சோழன்லாம் போகிறார். ராஜராஜ சோழன் ஸ்டாலின், இவர் ராஜேந்திர சோழன் அப்படி புகுந்து இருக்காருல்ல சார். அதே வாயால் தான் ஒரு காலத்தில் கருணாநிதி ராஜராஜ சோழனும் ஸ்டாலின் ராஜேந்திர சோழனும் புகழ்ந்த வாய் தான் அது. ஆக்சுவலாக அப்படியே மாறி இருக்கு. சமயத்து மாத்திப்பார். தனக்கு எது பெனிஃபிட் கிடைக்குதோ அப்ப மாத்திக்குவார். என்ன பெனிஃபிட் கிடைச்சதுன்னு தெரியாது. பட் ரொம்ப அளவுக்கு அதிகமான புகழ்ச்சி தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு சீனியர் வந்து அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து உதயநிதியோட அமைச்சரவையை பாராட்டுறது, அமைச்சர் பணிகளை பாராட்டுறது, இல்லை கட்சி பணிகளை பாராட்டுறதுலாம் சாதாரண விஷயம். ராஜேந்திர சோழன் அப்படின்லாம் சொல்றது வந்து கொஞ்சம் அவருடைய சீனியாரிட்டிக்கு அது டூ மச்சா இருக்கு சார். ராஜேந்திர சோழன் எவ்வளவு பெரிய வெற்றி பெற்றவர். அவரை போயிட்டு இவர் கூட ஈக்குவல் பண்ண முடியும். உதயநிதி அவங்க அப்பாவை வச்சுட்டு வந்த அவர் தாத்தாவை வச்சுதான் கட்சிக்கு வந்திருக்காரு. பெருசா என்ன சார் செய்தாரு? அதுதான் நான் சொல்றேன், தேவையில்லாம அந்த புகழ்ச்சி தேவையில்லைன்றது. துரைமுருகன் அந்த புகழ்ச்சி தேவையில்லை அவருக்கு. அவருக்கு என்ன ஒரு அவசியம் இருக்கு? வாழ்க்கையில எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. மேலே ஒரு ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜில் இருக்காரு. எதுக்கு அவர் போய் இப்போ போய் இது மாதிரிலாம் பேசணும்? சார், அவங்க பையன் கதிர் ஆனந்துக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்கல்ல. பையனுக்கு கொடுக்கட்டும் சார். பையனுக்கு ஏற்கனவே அதனால புகுந்து பேசுறாரு. அப்படி பார்த்தா எல்லாரும் பல பேர் பையனுக்கு கொடுத்துருக்காங்க. நேரு பையனுக்கு கொடுத்துருக்காங்க, பொன்முடி பையனுக்கு கொடுப்பாங்க, டிஆர் பாலு பையனுக்கு மந்திரியே கொடுத்து அழகு பார்க்குறாங்க. அதனால வந்து எல்லாருக்கும் கொடுத்துன்னு தானே இருக்காங்க. மகேஷ், அன்பில் பையன் அவரும் வந்திருக்காரு, தாத்தா இருந்தாரு, பையன் இருந்தாரு, பேரன் வந்திருக்காரு. இப்போ அது மாதிரி தியாகராஜன், அது மாதிரி எல்லாமே வாரிசுகள் அங்கே இருக்காங்க. ஸோ அதாவது தனக்கு அடுத்து ஸ்டாலின் தன் மகனை கொண்டு வருவதற்கு இப்படி முக்கியமான கட்சியில் இருக்கிறவங்க வாரிசுகளுக்கு கொடுத்துட்டாரு பதவி. இதனால பெரிய எதிர்ப்பு வராம தடுத்துட்டாரா? அதுவும் ஒரு சாணக்கியத்தனம் தானே. இல்லை, அதாவது அது ஒரு சாணக்கியத்தனம் தான். பட் ஆனால் அடிப்படையில் என்னென்னா, ஸ்டாலின் வரும்பொழுது கட்சியில் வந்து அந்த முதல் தலைமுறை திமுக தலைவர்கள் சிலர்லாம் கொஞ்சம் லீடர்ஸ்லாம் இருந்தாங்க. அதனால ஸ்டாலின் வந்து கருணாநிதி கொஞ்சம் யோசிச்சார் ஸ்டாலினை கொண்டுறதுக்கு. ஆனால் வைகோ பயங்கரமாக கடும் எதிர்ப்பு தெரிஞ்சுதான் வந்து வைகோ வந்து வெளியில் போனார். அது ஸ்டாலினுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை கருதி தான் வெளில போனார். நிறைய பேர் வெளில போனாங்க, சில பேர்லாம் வெளில போயிருக்காங்க. இப்போ துரைசாமிலாம் வெளில போனார், கேபி ராமலிங்கம் வெளில போனார், நிறைய பேர் வெளில போனவங்களாம் இருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்கிறேன். உள்ள திமுக வந்தவங்களும் இருக்காங்க. பாயிண்ட் என்னென்னா வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலினே சீனியர் ஆகிட்டார் மொத்தம். இப்போ அவருக்கு மேலே அவரோட சீனியர்னு பார்த்தீங்கன்னா துரைமுருகன், கொஞ்சம் டிஆர் பாலு, ஒருத்தர் ஒரு 4-5 பேர் தான் இவரோட சீனியராக இருப்பாங்க. அவங்களெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த மாதிரி மந்திரி பதவியெல்லாம் கொடுத்து எம்எல்ஏ எம்பி கொடுத்த உடனே எல்லாருமே வந்து ஹாப்பி. சரி, நமக்கு என்ன வந்து தலைவர் அது அங்கே திமுக எப்படி பார்க்குறாங்கன்னா,
எங்களை பொறுத்த மட்டும் அடுத்த தலைவர் ரெடி ஆயிட்டாரு. அதிமுக மாதிரி பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு கிடையாதுன்னு எதிர்பார்க்கறாங்க. பெரிய பிரச்சனை கொண்டு வரல, கலக குரல் எழுப்புல. யாரும் முக்கியமான எழுப்ப கிடையாது. தலைவர்களுடைய வாரிசுகளுக்கு கட்சியில போஸ்டிங் கொடுத்துட்டாங்க, எம்எல்ஏ எம்பி ஆக்கிட்டாங்க, மந்திரி ஆக்கிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப எங்க சார் புகைச்சல் வரப்போகுது, இல்ல போட்டி அவங்களே என்ன பொறாமை நினைக்கிறாங்க, ஏற்படும் போது கட்சி அது ஒரு எங்க பக்கம் ரெண்டா உடைய போகுது. இல்ல, அது ஒரு பக்கம் ஸ்ட்ராட்டஜி இருந்தா கூட அவங்க திமுக காரங்களே ஏத்துக்கிறாங்க. அது முழுமுழுப்பே இல்லை. ஸ்டாலினும் ஏத்துட்டாங்க, ஸ்டாலினை மக்களும் ஏத்துட்டாங்க. இப்ப இவரை வந்து கட்சிக்காரங்க ஏத்துக்கிறாங்க. இவரை மக்கள் ஏத்துக்கிறாங்கன்றது இவர் முதல்வர் கேண்டிடேட்டா போட்டி போட்டு வரும்போது தான் தெரியும். அப்பதான் தெரியும். சரி, அதனால இப்ப உதயநிதி இப்படி முன்னிறுத்துவதால் 2026 பேக் ஃபயர் ஆகல டிஎம்கே. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அது அட்வான்டேஜ் நினைக்கிறாங்க. அவர் இருக்கிறது வந்து அட்வான்டேஜ். அவர் இளைஞரணியை வந்து 21 லட்சம் பேர் புதிய உறுப்பினர்கள் சேர்த்திருக்காரு, ஒரு 250க்கு மேற்பட்ட இளம் பேச்சாளர்களை உருவாக்கியிருக்காரு அப்படின்னு அவருடைய சாதனைகள் அவங்க சொல்றாங்க. பட் ஆனால் எதிர்கட்சிகள் இருக்குல்ல, பிஜேபி, ஏடிஎம்கேவோ, விஜயோ, அவங்க பார்ட்டியோ எல்லாமே உதயநிதியை நோக்கி தான் அட்டாக்கை வைப்பாங்க. ஆக்சுவலாக குடும்ப ஆட்சி, மன்னர் ஆட்சின்னு ஏற்கனவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அது வைக்க தான் செய்வாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ஷார்ட் டைமில் நீங்கள் அவரை கொண்டுறீங்க. நீங்கள் 8 வருஷத்துக்குள்ளே ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் வந்திருக்காரு. 8 வருஷம். ஆனால் 8 வருஷம் கூட இல்லை சார். 2019 18க்கு முன்னாடி 19க்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்தார். ஆமா, இளைஞர் அணி செயலாளர் 2019. இப்போ பாருங்க, ஸ்டாலினுக்கு வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? அவர் 76ல் எமர்ஜென்சி ஜெயிலுக்கு போனார். 2008-09 தான் டெப்டி சிஎம் ஆறார். அப்போ எவ்வளவு பெரிய டிராவலிங் பாருங்க. இவருக்கு அப்படிலாம் டிராவலிங்கே இல்லை. அவர் 15 தடவைக்கு மேலே ஜெயிலுக்கு போயிருக்காரு ஸ்டாலின். இவர் ஒரு தடவை ஜெயிலுக்கு போயிருக்காரு. நமக்கு தெரிஞ்சு எதுவும் போனத மாதிரி பெரிய தெரியும். போராட்டம் பண்ணி ஜெயிலும் போல, கைதும் ஆகல. ஸோ இவரோட அதே 18-19 கட்சிக்கு வந்த ஒரு இளைஞன் வந்து அவனுக்கு கிடைக்கிற வாய்ப்பும் உதயநிதி கிடைக்கிற வாய்ப்பும் ஒன்றா இருக்காது. இவர் லிஃப்ட்டில் மேலே ஏறிட்டார், அவன் படியில் நடந்து வரணும். அப்போ அந்த வித்தியாசம் இருக்க தானே செய்யும். ஆனால் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா தலைவர் குடும்பம், அடுத்த தலைவராக அவர் ரெடி ஆகிட்டு இருக்காரு. அதனால யாரும் சொல்ல மாட்டாங்க. கட்சி ஏற்றுக்கோங்க, தமிழக மக்கள் ஏற்றுக்கோங்களா? அது எலெக்ஷனில் பார்க்கணும். இப்போ ஸ்டாலினை வந்து ஏற்றுனாங்க, அது இயல்பான ஒரு ஏற்றமாக இருந்தது, ஏற்றுனாங்க. இவரை ஏற்றுப்பாங்களான்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இல்லை, சில பேர் சொல்கிற அவர் சேப்பாக்க தொகுதிகளை நின்று ஜெயிச்சிருக்க மக்கள் ஏற்றிருக்காங்கல்ல அப்படின்ட்டு ஒரு சப்பத்தை. சேப்பாக்கம் தொகுதியில் நின்று ஜெயிக்கிறது இல்லை, மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கல்ல. அவரை வந்து முதல்வர் கேண்டிடேட்டாக நிறுத்தி அவர் வின் பண்ணால் தான் தமிழக மக்கள் ஏற்றுனதாக அர்த்தம். ஆக்சுவலாக அதுதான் அந்த பாயிண்டில் தான் அவர் இப்போது 21 வந்து முதல்வர் கேண்டிடேட்டாக ஸ்டாலின் நின்னார், ஜெயிச்சார். இப்போ அவருடைய 26 வர்றாரு. ஸோ மக்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்கல்ல. அந்த பாயிண்ட் வந்து முதல்வராக தமிழக மக்கள் தேர்ந்தெடுக்கணும். ஆக்சுவலாக அந்த பாயிண்டில் உதயநிதி வந்து மக்கள் அங்கீகரிக்கிறாங்களா இல்லையான்றதை பொறுத்து தான் பார்க்கணும். ஆக்சுவலாக வந்து அப்போனா ஆனால் இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாரு தன் வாரிசு, எதுவும் பெரிய பிரச்சனை. ஆனால் இது வரைக்கும் விஜயை அட்டாக் பண்ணாதவங்க இப்போ விஜய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா சார்? இவரே ஸ்டாலினே இன்னைக்கு வந்தவருக்கு திமுகவை தொட முடியுமா, அழிக்க முடியும், அவருக்கு என்ன இருக்குன்னு பேசியிருக்காரு. பேர் சொல்லாமல் அட்டாக் பண்ணுறாங்க. பேர் சொல்லாமல் அட்டாக் பண்ணுறாங்க. அப்போனா அவங்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கி இருக்குல்ல. பயத்தை உண்டாக்கி இருக்கிறதோட இவர் வந்து அந்த அளவுக்கு இப்போ பொதுக்குழுவில் வந்து இவங்க பேசினது இருக்குல்ல, ஆதவர்ஜுனா பேசினதெல்லாம் திமுகவை ரொம்ப மோசமாக அட்டாக் பண்ணி பேசினார்ல. அதான் விஜயும் அட்டாக் பண்ணி கரூர் சம்பவத்துக்கு காரணமே திமுக தான், அது சதி தான் அவங்க செஞ்சுட்டாங்கன்னு ஏதோ ஒரு விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. அதனால அவங்க வந்து விஜய் வந்து கண்டுக்காமல் போகிற விஷயம் இருக்குல்ல, அது வந்து அவங்களால இனிமேல் கண்டுக்காது இருக்க முடியாது. ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு கட்டத்தில் வந்து விஜயை வந்து பேர் சொல்லி விமர்சனம் பண்ண வேண்டிய நிலைக்கு திமுக வரும்ன்றதான் என்னுடைய கருத்து. இப்போ உதயநிதி அப்படிதானே சொல்லியிருக்காரு. அவர் ஒரு அட்டை ஒன்று இதுன்ட்டு தாஜ்மஹாலே அட்டையில் கட்டப்பட்ட தாஜ்மஹால். ஆமா, அதே மாதிரி தான் இது அவருக்கு இதுன்ட்டு. சார் உதயநிதி எங்க இருக்கு, விஜய் எங்க இருக்கு சார்? அப்படி சொல்றதுக்கு உதயநிதிக்கு தகுதி இருக்கு? அப்படி இல்லைங்க. உதயநிதியை பொறுத்த மட்டும் அவருக்கு பின்னாடி ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கட்சி இருக்கு. உதயநிதியை பொறுத்த மட்டும் அவருக்கு ஒரு பெரிய ரசிகர்கள் பட்டாளம் இருக்கு. ஆமா சார், அவர் சுயம்பா சம்பாரிச்சு சுயம்பா வந்தார், சுயம்பா இது இருக்கு சார். உதயநிதிக்கு என்ன சார் இருக்கு? உதயநிதிக்கு வந்து அவங்க அப்பா கொடுத்த கட்சி, தாத்தா கொடுத்த கட்சி, வேற என்ன சார் இருக்கு? கட்சி அவர் பின்னாடி இருக்கு, அந்த கட்டுமானம் அவர் பின்னாடி இருக்கு. அப்போலாம் சரி, இந்த விஜய்க்கு என்ன கொள்கை இருக்கு? திமுக கொள்கை தான் சார் அவர் கொள்கை. அவருக்கு தனியா என்ன கொள்கை இருக்கு? திமுகவோட கொள்கை தான் அவர் கொள்கை. சார் இப்ப எம்ஜிஆருக்கு வந்து அநாயசம் சொன்னாரு, எதனா கொள்கை தேவையில்லை சார். திமுக வரும்போது திமுகவோட கொள்கை தானே சார் அவரோட கொள்கையா இருக்க முடியும். ஆமா, 31 ஆண்டு டிஎம்கே விட அதிகமா ஆண்டுகளை ஜெயிச்சு ஆட்சி பிடிச்சிருக்காருல்ல சார் எம்ஜிஆர். அதிமுக உருவாக்கி அதுக்கு என்ன கொள்கை இருக்கு, என்ன இருக்கு? திராவிட கொள்கை இருக்கு, இது இருக்கா? எடப்பாடி திராவிடினா தலை சுத்துது, அவருக்கு எனக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டு போனாருன்ட்டு அப்படிதானே சொன்னார் சார். அவங்கெல்லாம் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா போட்ட அந்த இதில் பேஸ்மெண்ட்டில் வந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க சார். அந்த கட்டுமானம் அப்படியே இருக்குது. அதிமுகவுடைய பிரச்சனை என்னென்னா
தலைமை செல்வாக்கு இல்லாமல் இருக்கு. அதிமுகவோட அடிப்படை கட்டுமானம் ஓரளவுக்கு அப்படியே இருக்கு. விஜய்க்கு என்ன பிரச்சனைன்னா தலைமை செல்வாக்கோட இருக்கு, அடிப்படை கட்டுமானம் இல்லாத இருக்கு. திமுகவுக்கு என்ன பிரச்சனைன்னா அடிப்படை கட்டுமானமும் நல்லா இருக்கு. ஸ்டாலின் ஓரளவுக்கு மற்ற தலைவர்களோட ஓரளவுக்கு ஸ்டேச்சரோட இருக்காரு. ஆனால் உதயநிதிக்கு அந்த அளவுக்கு ஸ்டாலினுக்கு கொடுத்த அளவுக்கு செல்வாக்கு உதயநிதி கிடைக்குமானா அது வரப்போற காலம் தான் சொல்லுவேன் ஆக்சுவலா. ஆனா உண்மையிலே திமுகவில் ஸ்டாலின் விட உதயநிதி பெரிய செல்வாக்கா சார்? ஒன்றும் இல்லை இல்லை அப்படிலாம் ஒரு கலைஞர் உடைய பேர ஸ்டாலின் மகன், இது தவிர வேற என்ன சார் அவருக்கு இருக்கு? கரெக்டு சார், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் அந்த கட்சி அவரை ஏற்றுக்குது இல்லை, நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த கட்சி அவரை ஏற்றுக்குது, மக்கள் ஏற்றுக்கிறாங்க இல்லைன்னு பொறுத்து வந்து பார்க்கணும். கட்சி ஏற்றுக்குது சார். ஒன்றும் கேட்ட எந்த விதமான முணுமுணுப்பு இல்லையே. ஆமாம் சார், முணுமுணுப்பு இல்லை. விஜயே ஒரு சினிமாக்காரர் அப்படின்னு சொல்றதுக்கு திமுகவுக்கோ உதயநிதிக்கோ ஸ்டாலினுக்கோ தகுதி இருக்கா சார்? அவங்க சினிமாக்காரர் சொல்லி அவர் தாக்கல. ஆமா சார், நேத்து வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு வந்தவர் அது சொல்றது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேல தான் சொல்றாங்க. ஏடிஎம்கே சொல்ற, டிஎம்கே முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன், ஆர்எஸ் பாரதி அப்படிதான் சொல்றாரு. ஆர்எஸ் பாரதி அப்படிதான் சொல்றாரு. அவர் என்ன இன்னைக்கு வந்து சினிமால இருந்து அவருக்கு என்ன கூட்டம் தான் சேரும், பாக்குற அந்த கூட்டம். நீங்க சினிமால இருந்து வந்திருக்கலாம் சார், அப்படிதான் எம்ஜிஆரையும் சொன்னாங்க சினிமால இருந்து வந்தாருனாங்க. ஆனா எம்ஜிஆர் வரும்பொழுதே டிஎம்கேல ஒரு தொண்டர் படையும் அவர் கூட்டின்னு தன்னோட கூட்டின்னு வந்தாரு. இவருக்கு என்னன்னா வந்து ஏற்கனவே ஒரு கட்சியில் இல்லை, புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, சினிமா நடிகராக இருக்காரு. இவருக்கு வந்து ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கு. அந்த ரசிகர் பட்டாளம் தொண்டராக மாறணும். தொண்டராக மாறுறாங்களா இல்லையான்றது வரப்போகிற எலெக்ஷன்ஸ்லாம் தெரியும். அதனால இவர் வந்து ஒரு அரசியல் தலைவராக மாறிட்டான்றது போக போக தான் தெரியும். ஆனால் எம்ஜிஆரை பொறுத்த மட்டும் வந்து ஒரு நடிகராக இருந்தது மட்டும் இல்லாமல் திமுகவுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டவராக தன்னுடைய எம்ஜிஆர் மன்றங்கள் எல்லாம் வந்து திமுகவோட கிளைக்கழக மன்றங்களாக வச்சிருந்தார் அவர். ஸோ அவர் விலகி போகும்போது அவர் பின்னாடியே ஒரு பெரிய பட்டாளம் வந்து ஒரு அரசியல் பயின்ற, அரசியல் தெரிந்த ஒரு தொண்டர்கள் அவர் கூட்டம் அவர் பின்னாடி போச்சு. விஜய்க்கு அந்த அட்வான்டேஜ் இல்லை. அதனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, திமுக என்ன நினைக்கிறாங்க, இவர் வந்து திமுகலேருந்து சினிமாலேருந்து வந்திருக்காரு, இவருக்கு ஒரு பெரிய அரசியல் பின்புலம்லாம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அவரை பொறுத்த மட்டும் அவர் என்ன நினைக்கிறார், தனக்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்குது, தனக்கு பெரிய ஓட் பேங்க் இருக்குது. அதை வச்சு என்ன சொல்கிறார், 26% எனக்கு ஓட் பேங்க் இருக்குன்றார். நாங்கள் எதுக்கு அதிமுகவோட கூட்டணி வைக்கணும், எங்களுக்கு 26% ஓட் பேங்க் இருக்குன்றார். ஸோ அப்படின்லாம் இருக்கும்போது அவங்க ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க. தாவேக்கா என்ன பண்ணுறாங்க, நம்பிக்கையோடு இருக்காங்க. திமுகவுக்கு என்னென்னா அவங்க பல அன்அஃபிஷியல் சர்வேலாம் எடுத்துருப்பாங்க. திமுக அவங்க நிறைய சர்வீஸ் எடுக்கிறாங்க. எடுக்கும்போது அதில் விஜயுடைய செல்வாக்கு ஏறிட்டே இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. சமீபத்தில் ஒரு ஐபேக்னு ஒரு நிறுவனம் வந்து ரகசிய சர்வே ஒன்று திமுகவுக்கு எடுத்தாங்க. அதில் வந்து விஜயோடைய கரூர் சம்பவத்துக்கு அப்புறமே விஜயோட செல்வாக்கு 23%. ஆமா ஆமா, அதனால அவங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு ஏதோ ஒரு செல்வாக்கு இருக்கு. நம்ம இவரை வந்து நம்ம கண்டுக்காத விடக்கூடாது, இவரை வந்து நம்ம கவுண்டர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குன்னு அவங்களுக்கு புரியுது. அதனால இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. சார், இப்ப எப்படி கருணாநிதி தன் மகனை மூகா முத்துவை சினிமாவுக்கு கொண்டு வந்து தோத்து போயிட்டாரு, அதே மாதிரி ஸ்டாலின் தன் மகன் உதயநிதியை விஜய்க்கு எதிராக கொண்டு வந்து தோத்து போயிட்டாருல்ல, பெரிய லெவல்ல ஸ்டார் ஆகல, ஒரு நடிகராக தானே ஆக முடிஞ்சது. விஜய்க்கு எதிராக பொறுத்த மட்டும் நல்ல சக்சஸ்ஃபுல்லா தானே சொல்லுங்க. எங்க சார் ஒரு காமெடி நடிகர் தானே சார், இவர் நட்சத்திரம் இல்ல, விஜய் நட்சத்திரம் இல்ல. விஜயோட நான் கம்பேர் பண்ணல சார். விஜய் வந்து ஒரு கணக்கு போட்டு தானே ஸ்டாலின் கொண்டு வந்தார், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா. விஜய் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவா வந்து ஒரு பெரிய செல்வாக்கோட இருக்காருன்றதை ஒத்துக்கிறேன். ஆனா உதயநிதி ஒரேடியா ஒண்ணு இல்லாத போயிட்டாரு சொல்ல முடியாது. இல்ல, அவருடைய பேனர், அவருடைய ப்ரொடக்ஷன், இதுல இருந்து அவர் நடிச்ச படம்லாம் எது சார் பெருசா என்ன சார்? இது எல்லாமே காமெடி. சந்தானத்தை வச்சுதானே ஓட்டினாரு, சந்தானத்தை வச்சுதான் சார் உதயநிதி ஓடிச்சு படம். கரெக்ட் சார், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் அவர் சினிமா ஃபீல்டில் ஓரளவுக்கு அவரும் வந்து ட்ரை பண்ணி பார்த்தாரு, ஓரளவுக்கு படங்கள் கொடுத்தாரு, படங்கள் தயாரிச்சாரு, எல்லாமே பண்ணார்ல. அவர் தயாரிச்சார், சொந்த காசு போட்டு தயாரிச்சார், இது பண்ணாரு. எப்படி கலைஞர் எம்ஜிஆருக்கு எதிராக மூகா முத்து விட்டாரு, அது மொக்கையாயிடுச்சு. அதே மாதிரி தான் இங்கேயும் மொக்கையாயிடுச்சு. ஒரேடியா வந்து ஒரு சினிமா ஃபீல்டில் ஃபெயில் ஆயிட்டார் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ பின்னொரு காலகட்டத்தில், இப்போ வரப்போற காலகட்டத்தில் அவர் மறுபடியும் நடிக்க கூட போகலாம், சினிமா படம் எடுக்க கூட போகலாம், உதயநிதி சொல்ல முடியாது. அப்போனா நீங்க சொல்றத பார்த்தா ஸ்டாலின் இருக்கும் வரை இருப்பார் திமுகவில் அமைச்சர். அவர் இல்லாத பட்சத்தில் தனக்கு அரசியல் வாழ்வில்ன்ட்டு சன்னியாசம் வாங்கிட்டு சினிமாவுக்கு போயிடலாம். அப்படி சொல்ல சார், நான் திமுக வந்து ஆளுங்கட்சியா இருக்கிறவரையும் ஆளுங்கட்சியில அமைச்சராக இருப்பார், கண்டினியூ பண்ணுவார். ஈவன் வந்து ஒரு காலகட்டத்தில் பின்னாடி ஒரு காலகட்டத்தில் முதலமைச்சர் கூட ஆகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா சப்போஸ் கட்சிகள் மாறி மாறி வரது வாய்ப்பு, பின்னாடி ஒரு காலகட்டத்தில் திமுக தோத்து வச்சுக்கோங்க, அப்போ ஒரு நடிகை கூட போகலாம், சொல்ல முடியாது. அப்போ நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா இந்த 2020 அப்புறமா ஸ்டாலின் இல்லாதப்ப திமுக அப்ப விஜயும் உதயநிதி இருக்கிறப்ப
உதயநிதி தோத்து போயிடுவார், அதனால விஜய் எட்ஜ் எடுத்துருவார், அதனால அது இப்பயே அது அரசியல இருந்து இப்பயே சன்னாசி வாங்கிக்கலான்ட்டு அப்படி ஒரு முடிவு எடுப்பாரு. விஜயே ஜனநாயகன் கடைசி படம் சொல்றாரு அப்படி ஆமா நினைக்கிறீங்க? அவர் சொல்றாரு, அவர் சொல்றாரா? சொல்லிட்டு இருக்காரு சார். அவர் இன்னும் படங்கள் நடிப்பார் சார் நிறைய. அவரும் நடிப்பார். சும்மா இதெல்லாம் வந்து ஒரு பேச்சுக்காக சொல்றது. அவங்க படங்கள்ன்றது அவங்களுக்கு படங்கள்ன்றது வந்து விஜய்க்கெல்லாம் வந்து ஒரு பிரச்சாரம் மாதிரி. இப்போ ஜனநாயகன் படம் முழுக்க முழுக்க திமுகவுக்கு எதிரான வசனங்களை தானே வச்சிருக்காரு அவரு. அது பிரச்சார படம் அது. எப்படி எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பிச்ச போது பல படங்கள்ல வந்து தன்னுடைய கட்சி பிரச்சாரத்தை வச்சாரோ, அதே மாதிரி ஜனநாயகன் போன்ற படங்கள் இனிமே ஒரு படம் எடுப்பார். எடுத்து திமுகவுக்கு எதிராக பிரச்சாரத்தை ஆரம்பிப்பார். ஆளுங்கட்சியா வர வரையும் இந்த பிரச்சாரத்தை பண்ணிட்டு தான் இருப்பார். நான் என்ன சொல்ல வரேன்னா, அது வந்து உதயநிதிக்கும் விஜய்க்குமான போட்டியா அப்படின்றது இனிமே தான் தெரியும். ஆஸ் லாங் அஸ் ஸ்டாலின் அங்கே இருக்கிற வரையும் போட்டி உதயநிதிக்கும் விஜய்க்குமான போட்டின்னு சொல்ல முடியாது. விஜய் ஸ்டாலினை எதிர்க்கிறார், ஸ்டாலினை ஆட்சி விட்டு அகற்றணும்னு பார்க்குறார். அதில் அவர் வெற்றி பெறுவாரா இல்லையான்றதை 26 பொறுத்து இருந்து பார்க்கணும் சார். அதாவது விஜய் வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கு நான் போட்டின்னு சொல்லியிருக்கேன் சார். அது உண்மையாகி போச்சு இல்லை. இப்போ ஸ்டாலினும் எதுக்க ஆரம்பிச்சிட்டாரு, உதயநிதியும் எதுக்க ஆரம்பிச்சிட்டா, அதிமுகவும் எதுக்க ஆரம்பிச்சிட்டா. ஒரு மாற்றுன்னு சொல்லி அது உண்மை தானே. இப்போ அவர் மாற்றா வந்தால் தான் அவருடைய செல்வாக்கு என்னன்னு அவருக்கு தெரியும். அதனால தான் அந்த முடிவை அவர் எடுத்திருக்கார். அவர் அதிமுக எவ்வளோ தூண்டில் வேலையெல்லாம் போட்டு பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கிறது இல்லையா. அவர் என்ன சொல்லிட்டார், நாங்கள் எங்கள் தலைமையில் தான், எங்கள் தலைமையில் கூட்டணி, அதிகாரத்தில் பங்கு, நாங்கள் தான் திமுகவுக்கு போட்டி, பல விஷயங்களை சொல்லி முடிச்சிட்டாரு. அதனால் அதிமுக ஒரு கதவை க்ளோஸ் பண்ணிட்டார். சார் அதிமுகவில் முனுசாமியும் சரி, நத்தம் விஸ்வநாதன் பயங்கர அட்டாக் பண்ணிக்க. இங்கே ஸ்டாலினும் உதயநிதி அட்டாக் மறைமுகம் அட்டாக் பண்ண. அப்பன்னா திமுக அதிமுக ஆமா ரெண்டு பேரும் சேர்ந்து விஜய் அடிக்க பாப்போம். அப்பனா ஒரு மாற்றுதானே அவரு. இப்ப மாற்ற உருவாயிட்டு இருக்காரு இல்ல. ஆனா எடப்பாடி என்ன சொல்றாரு பாருங்க, எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு விஜய் சொல்றாருன்னு எடப்பாடி கேட்ட போது எடப்பாடி என்ன சொல்றாரு, அதெல்லாம் கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்ற விஷயம்ன்றார். அவர் வந்து அதை இன்னும் வந்து விஜய் வந்து நம்ம கிட்ட வந்துருவாருன்னு ஒரு ஐடியாவில் தான் இருக்காரு. ஆனால் நத்தம் விஸ்வநாதனும் கேபி முனுசாமியும் என்ன பண்றாங்க, விஜய் விமர்சனம் பண்றாங்க. இப்போ அதிமுக திமுக ரெண்டையும் பிடிக்காதவங்க ஒரு குரூப் இருக்கும் இல்லையா, எப்படியும் அவங்க வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ விஜய் நேச்சுரலாக என்ன ஸ்டாண்ட் எடுப்பார், திமுக அதிமுகவுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் தான் எடுப்பார். அப்படி எடுத்தால் தான் வந்து திராவிட இயக்கங்கள் பிடிக்காத ஒரு ஓட்டை வந்து ஒரு வாங்க முடியும் ஆக்சுவலாக வந்து. சார் அப்படி திமுக அப்படி ஒரு கணக்கு போட்டு இருக்கு, விஜய் தனித்து நின்றா ஆன்டி இன்கம் ஓட்டு பிரிப்பார், அதெல்லாம் நம்ம ஜெயிச்சிடலாம். எப்படி 1989 அதே மாதிரி அந்த கணக்கை வச்சு இப்போ ஸ்டாலின் கனவு அது அந்த கனவு கோட்டை அது ஜார்ஜ் கோட்டுக்கு போகுமா சார்? சார் திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் பிரியும் போது அவங்க பலத்தில் வின் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க சார். ஆமா இப்ப ஆளுங்கட்சிக்கு மேல எவ்வளவு ஆன்டி இன்கம்ஸ் இருக்கு சார். இன்னைக்கு ஒரு கோவில்ல காவலால் உண்டிய சாவடிச்சிருக்காங்க, வெட்டி போட்டிருக்காங்க சார் கோவில்ல சார். அவங்களுக்கு ப்ரோ இன்கம்பன்சி இருக்குன்றாங்க. இண்டிவிஜுவலாக ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறதோ, பிரேக்ஃபாஸ்ட் போடுறதோ, உரிமை தொகை கொடுக்குறதோ, இதெல்லாம் உங்களுக்கு அட்வான்டேஜா இருக்குன்னு நினைக்கிறேன். இலவச பஸ் பயணமும் அதெல்லாம் அட்வான்டேஜ் பெண்கள். அதே பெண்கள் தான் சார் யாரும் வீட்டு காசு அவங்க அப்பா வீட்டு காசை எடுத்து கொடுத்தாரு அதே பெண்கள் கேட்கறாங்க சார். இந்தியா முழுக்க பல கவர்மெண்ட் இதை கொடுக்குறாங்க சார். அதை கொடுத்துதான் வந்து எல்லாரும் வின் பண்றாங்க. அதனால இவங்களும் நினைக்கிறாங்க இந்தியா முழுவதும் பல மாநிலங்கள் கொடுக்குது. இந்த கேடுகெட்ட திட்டத்தினால பல மாநிலங்கள் வருவாய் இழப்புனால திண்டாடுது சார். அது தமிழகம் தான் சார். தமிழகம் தான் இந்தியாவை கெடுக்கிறது. குறிப்பாக திமுக கருணாநிதி இலவச திட்டம் கொண்டு வந்தார். இதுக்கு முன்னாடி கெஜ்ரிவால் கொடுத்துட்டார் சார். எது சார்? இந்த 1000 ரூபாய் கெஜ்ரிவாலே கொடுத்துட்டாரு இதுக்கு முன்னாடி. இருந்தாலும் இவரு நான் இப்ப திமுக நாங்க அறிமுகம் படுத்த திட்டம் தான் அங்க அறிமுகம் படுத்துனாங்க. ஆமா சார், பிரேக்ஃபாஸ்ட் திட்டம். மகளிர் உரிமை தொகை கூட இதுதானே சார்? இல்ல அதாவது மகளிர் உரிமை தொகை இவங்க தான் அறிமுகப்படுத்தினாங்க சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட் கொடுத்துட்டாங்க. நான் நினைக்கிறேன் கெஜ்ரிவால் இல்ல ஸ்டாலின் தான் இது முதலாக தமிழகத்துல தான் இன்ட்ரோடியூஸ் ஆயிடுச்சு. இல்ல இல்ல சார், வேற ஒரு மாநிலம் கொடுத்துருக்காங்க. ஓகே, செக் பண்ணிக்கலாம். பட் பாயிண்ட் என்னன்னா வந்து இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிற பல ஸ்கீம்ஸை வந்து இப்போ ஈவன் பீகார்ல கூட அந்த கட்சிக்காரங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆமா சார், இப்ப வந்து பாஜக அனௌன்ஸ் பண்ணிருக்கு, ஆர்ஜேடி அனௌன்ஸ் பண்ணிருக்கு. பல மாநிலங்கள் 12 மாநிலங்கள் இந்த உரிமை தொகை திட்டம் கொண்டு வந்திருக்காங்க சார். அதுல 8 மாநிலங்கள் திவால் ஆக போகுது சார். அதுல தமிழகமும் ஒண்ணு சார். அதோட பினான்சியல் பொசிஷன் நமக்கு இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் 1,68,000 கோடி நஷ்டம் இருக்கு இதுல இந்த உரிமை தொகையினால அப்படின்ட்டு. இதே மகாராஷ்டிரல 1,500 கொடுக்குறேன்ட்டு எலெக்ஷன் முன்ன கொடுத்தாங்க. இப்ப வந்து வடிகட்டிட்டாங்க, கொடுக்க முடியாது. நம்மளை விட அவங்க பைனான்சியல் வைஸ் growth அப்படி இருக்க தமிழ்நாடு இது எப்படி சார் தாங்கும்?
வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதை வித்ட்ரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு செல்வாக்கு போயிடும். அதை கவர்மெண்ட்டுக்கு சேலஞ்சு தான் அது. இனிமேல் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். ஆமா, இப்ப வாங்குறது 60 வருஷமா, அதாவது நம்ம விடுதலை பட்டு 60 வருஷமா 4.5 லட்சம் கோடி இருந்து, இதுவே இந்த 4.5 வருஷத்துல 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க சார். அதனால எந்த யூஸ் ஆச்சு சார்? மக்களுக்கு எந்த புண்ணியம் கிடைச்சது? கடன் எல்லாரும் தான் சொல்ல, அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு $37 மில்லியன் கடன் இருக்கு சார். சார் இல்ல, உலகத்துல கடன்கார நாடு அமெரிக்கா தான் சார். இந்தியாவோட கடன் 200 லட்சம் கோடி சார். அது இருக்கட்டும் சார். நம்ம வளர்ந்த ஸ்டேட்டுமே எந்த மாநிலமும் கடன் வாங்காத வேலை பண்ண. கடன் வாங்குறது வந்து உங்க கட்டுப்பாடுக்குள்ள இருக்கணும். அதாவது உங்க ஜிடிபியோட கட்டுக்குள்ள இருக்கணும். ஆக்சுவலா 28% இன்னும் ஏற்றி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் ரிசர்வ் பேங்க். அதுக்குள்ள இருக்கணும். நீங்க அதுக்குள்ள இல்ல வச்சுக்கோங்க, உங்களுக்கு யாரும் கடன் கொடுக்க மாட்டாங்க. இந்த 1 லட்சம் கோடி வாங்கி என்ன சார் பண்ணாங்க? நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் திட்டம் கொண்டு வந்தாங்க சார். அது யூஸ்ஃபுல்லான திட்டம். வருஷத்துக்கு 18,000 கோடி போகுது சார் இந்த மகளிர் உரிமை தொகைகளை. அது அவங்க வந்து சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீமா பாக்குறாங்க சார். பெண்களை வந்து எம்பவர் பண்ற ஒரு விஷயமா பாக்குறாங்க. அப்பனா இந்த அதிமுகவும் சரி திமுகவும் சரி மக்களை வறுமை கோட்டில தான் வச்சிருக்காங்க, கையேந்ததான் வச்சிருக்காங்க. வறுமை கோட்டில இருந்து மேல கொண்டு வரல. கேரளா இப்ப வறுமை கோட்டில இருந்து மேல ஃபுல்லா எடுத்துட்டு அதுவே டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க கேரளா. சார் உண்மையாதான் சீஃப் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு சார். அவங்கள விட நம்ம ஃபைனான்சியல் வைஸ் growth இந்தியால செகண்ட் இது சார், மகாராஷ்டிராக்கு அப்புறம். அப்படி இருக்கிறப்ப எப்படி சார் இன்னுமா இந்த திராவிட கட்சிகள் மக்களை கையெழுந்துங்க அப்படின்ட்டு, குறிப்பாக திமுக இல்லை, அதாவது வந்து இதெல்லாம் வந்து ஒரு சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸாக பார்க்குறாங்க அவங்க. அதை வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ இப்போ 10,000 ரூபாய் எலெக்ஷனுக்கு முன்னாடி பீகாரில் கொடுத்தாங்க, 1.25 கோடி பெண்களுக்கு கொடுத்தாங்க. அது என்ன கணக்கு? அது ஜெயிக்கிறது தான். அதான் நம்ம போட்ட வித்து. அதான் சார் திரு கருணாநிதி போட்ட இலவசம். இப்போ ஆர்ஜேடி வந்து சொல்றாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா 20,000 உங்க அக்கௌண்ட்ல போடுவேன் ஏதோ சொல்றாங்க. வீட்டுக்கு ஒரு அரசு வேலை சொல்லி 20 மாசத்துல கொடுப்பேன். 20 மாசம் இது சார். இது இன்னும் கேட்டா அது ஃபைனான்ஸ் வைஸ் ரொம்ப வறுமை கோட்டு கீழே இருக்கு மாநிலம் சார். அது அதான் சார், பீகார்ல வந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை இல்லாம இருக்காங்கன்னு அவங்களோட ஓட்டை வாங்குறதுக்காக எல்லாருக்கும் ஒரு வேலை, வீட்டுக்கு ஒரு வேலைன்னு சொல்லிட்டு ஆர்ஜேடி சொல்றாங்க. அது எவ்வளவு தூரம் இளைஞர்கள் ஓட்டு போடுவாங்க தெரியாது. பட் சாத்தியமா? அது என்ன சார் சாத்தியமா? கிடையாது, சாத்தியம் கிடையாது சார். ஏன்னா அரசாங்கமே இருக்கிற வேலைகள்லாம் குறைச்சிட்டு இருக்கான், ஆளை வீட்டுக்கு அமைச்சிட்டு இருக்கான், யாரையும் வேகன்சியை ஃபில் பண்றது கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி புதுசா எடுக்க முடியும்? இங்கேயே 5 லட்சம், இந்த திமுக ஆட்சி வந்து 5 லட்சம் பேருக்கு வேகன்ட் இருக்கு சார், ஃபுல் பண்ணல சார். எங்க அரசாங்கிட்ட பணம் இல்ல சார். சென்ட்ரல் கவர்மெண்ட்டே 7 லட்சம் வேகன்சி ஃபில் பண்ணல சார், அப்படியே வச்சிருக்காங்க சார். அவங்க எதுக்குதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த இது நம்ம தமிழகத்துக்கு வருவோம் சார். மாநிலங்களே கூட பல மாநிலங்கள் வேகன்சிஸ் எல்லாம் ஃபில் பண்றது இல்ல, கான்ட்ராக்ட்ல ஆள போடுறான். ஆமா இல்ல, உன்னம் கேட்ட தமிழக அரசு கான்ட்ராக்ட்ல தான் இருக்கு. உன்னம் கேட்ட நமது திரு ஸ்டாலினோட குளத்தூர் தொகுதியில 400 கோடிகள் கட்டின ஹாஸ்பிட்டல் எல்லாமே டாக்டர்கள் எல்லாமே கான்ட்ராக்ட்ல தான் சார் இருக்காங்க. ஆமா சார், பல ஆஸ்பத்திரியில டாக்டர்கள் கான்ட்ராக்ட்ல தான் இருக்காங்க. அது சந்தேகம். பல நிறுவனங்கள் அரசாங்க எல்லாமே கான்ட்ராக்ட் தான். அரசாங்கத்திலேயே வந்து ரிட்டையர் ஆயிட்டு கான்ட்ராக்ட்ல வேலை செய்யறவங்க அதிகமாயிட்டு இருக்காங்க. ஆமா சார். நீங்க தேர்தல் அறிக்கையில என்ன சொல்றேன், நாங்க 5 வருஷத்துல 5 லட்சம் பேர் வேலை வாய்ப்பு உருவாக்கணும். எங்க சார் உருவாக்கினாங்க இந்த திமுக? இல்ல, அவங்க வந்து 10 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ல 32 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதா அதுவும் இல்லைன்றாங்க. சரி சார், நீங்க இந்த பாஸ்கான் 15,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுதுன்னு சொன்னாரு டிஆர்பி ராஜா. ஆனா அதை ஃபாலோ பண்ணி ட்விட்டர்ல போட்டாரு. கடைசியில பாக்ஸ்கான் என்ன சொன்னாங்க, நாங்க அப்படி ஒன்றும் எதுவுமே சொல்லன்ட்டு பின்வாங்கிட்டாங்களா சார்? ஃபாக்ஸ்கான்ல பல யூனிட்ஸ் இருக்கு சார். அதுல வந்து மெயின் ஃபாக்ஸ்கான் இல்லைன்னு நினைக்கிறேன், வேற ஏதோ ஃபாக்ஸ்கானோட சப்சிடரி கம்பெனி ஏதோ இது பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அதோட டீட்டெயில்ஸ் எனக்கு சரியா தெரியல. பட் ஆனால் இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா 10 லட்சம் கோடி நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கோன்றாங்க. ஆமாம் சார். அந்த அதே சார், இந்த பிரிகேட் இந்த பள்ளிக்கரை சதுப்பு நிலத்தில் இது அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்க. அவங்க 3,500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. இதனால 22,000 பேருக்கு வேலை வாய்ப்பு. அது அடுக்குமாடி அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு எங்க சார் இது ஆகும்? அந்த ராம்சார் நிலத்துல தான் கட்டக்கூடாது சார். அந்த இது அதுலயும் டிஆர்பி ராஜா அப்படி புழு இருக்கிறார் சார். நான் என்ன சொல்றேன், அதுக்கு தான் கோர்ட் தடை விதிச்சு இல்ல. ஆமா, இப்ப ஸ்டேர் இருக்கு சார். அதான், அது இனிமே யாரும் கட்ட முடியாதாங்க. அது மாதிரிலாம் வந்து அவங்க என்ன சொல்றாங்க, அது வந்து ஒரு அந்த நோட்டிஃபை பண்ணாதே இருக்கு. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நோட்டிஃபை பண்ணணும். அந்த லேண்டை வந்து இன்னும் அந்த எல்லைகளெல்லாம் மார்க் பண்ணி நோட்டிஃபை பண்ற வேலைகள் இன்னும் முடியாததுனால நாங்கள் கொடுத்த இடம் அந்த மாதிரி இடம் இல்லை, நாங்கள் கொடுத்தது வந்து எந்த விதமான வில்லங்கமும் இல்லாத ஒரு இடத்த தான் கொடுத்துருக்கோம்னு ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. பட் ஆனால் அது வந்து
பாதுகாக்கப்பட்ட ஒரு ப்ரொடெக்டட் பிளேஸாக இருக்குது அப்படின்றது மற்றவங்களுடைய வாதமாக இருக்குது. ஆனால் இப்போ கோர்ட் நிறுத்தினது நல்ல விஷயம் ஆக்சுவலாக. சார் இப்போ வந்து திமுக அப்போ 1967 அண்ணா என்ன சொன்னார், காங்கிரஸ் என்ற பண்ணையார் ஆட்சியை அகற்றுவதற்கு தான் எங்களுடைய குறிக்கோள்னு. இப்போ குடும்ப ஆட்சியை பற்றி சார் திமுக அண்ணா சொன்னதுக்கு இப்பயும் ஒன்றுமே இல்லை சார். எல்லாம் வாரிசு ஆயிடுச்சு, குடும்ப அரசியல் ஆயிடுச்சு, வாரிசு டோட்டலி அண்ணா சொன்ன கொள்கைக்கு முரணாக இருக்குதா சார்? அண்ணா பேர்ல கட்சி வச்சிருக்கிற அதிமுகலயே குடும்ப ஆட்சி நடக்குதுன்னு தானே செங்கோட்டையன் சொல்றாரு. அவரு சார் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு இது கண்ணுக்கு எதிராக தெரியுது சார். கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி, கனிமொழி, தயாநிதி மாறன், இப்படி பல பேர் சார். சார் இதை வந்து நான் சொல்றேன், இதை இப்ப துரைமுருகன், கதிர் ஆனந்த், இப்படி நேரு அவனுடைய மகன், பொன்முடி அவனுடைய மகன், அவனுடைய மகன், இப்படிதான் சார் இது இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இந்த திமுக வளருமா? இந்த குடும்ப ஆட்சி குடும்ப கட்சி வாரிசு இதுக்கப்ப மக்கள் எப்படி சார் இளைஞர்கள் வருவாங்க, யாரு வருவாங்க சார் இந்த கட்சியில சேரத்துக்கு? கடந்த 3 எலெக்ஷனா இந்த பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா திமுக தான் வின் பண்ணிட்டு இருக்கு சார். இப்ப என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, பீகார் எலெக்ஷன்ல நீங்க யாருக்கு ஓட்டு போடுங்க, எங்களுக்கு வளர்ச்சி திட்டம் வேணும், அதனால் மத்திய அரசு தான் இந்த சொன்ன வளர்ச்சி திட்டங்களா ஃபண்டுள்ள. அப்படி படிக்காத ஜனங்களை மத்திய அரசுக்கு தான் ஓட்டு போடணும், தேசிய ஜனநாயக கூட்டு தான் ஓட்டு போடணும் பெண்கள் இருந்து எல்லாம் சொல்றாங்க. இங்க என்னன்னா மத்திய அரசுக்கு கையேந்து கொடுக்கலன்னு சொல்றாங்க. அப்படி இருக்க நம்ம தமிழக மக்கள் மாறலாம்ல, ஓட்டு போட்டு இருக்காங்களே சார். 2026 துவக்கலாம்ல. இல்ல சார், இதுவரையும் 3 எலெக்ஷன் ஓட்டு 3 எலெக்ஷன் இந்த 2026 அது வந்தா தான் சொல்ல முடியாது, நடந்தா. அது இவங்க பிரச்சாரம் பலமா வைக்கிறாங்க, அவங்களும் பிரச்சாரத்தை பலமா வைக்கட்டும். மக்கள் என்ன டிசைட் பண்ணாங்க பார்க்கலாம், யார் சொல்றது உண்மைன்னு. தமிழ்நாட்டு நலன்களுக்கு விரோதமா செயல்பட்டது யாரு, மத்திய அரசா இல்ல மாநில அரசா அப்படின்ற விஷயம் மக்கள்கிட்ட பேசப்படும் போது மக்கள் என்ன டிசைட் பண்ணாங்க. நீங்க தானே கொண்டு போறீங்க ஜனங்கிட்ட, நீங்க மத்திய அரசு கொடுக்கலன்னா அப்படின்னா நீ எதுக்கு? நாங்க மத்திய அரசு அது பாஜகவே அதனுடைய கூட்டணியை நாங்க ஆட்சியில் வைக்கணும், மக்கள் முடிவு எடுக்கலாம்ல. எங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கிப்பேன், ஆனா எங்களுக்கு கொடுக்க மாட்டியா? அது சார் ஜனங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க சார். ஜனங்க எதான் பார்ப்பாங்க சார்? அதே சார் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க, அதை பார்க்க மாட்டாங்களா? அதே டெல்லியில என்ன நடந்தது, அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன ஆச்சு, எலெக்ஷன் அப்ப எனக்கு மத்திய அரசு பண்டு கொடுக்கல, அதனால பல திட்டங்களை சொன்னதுனால நீ எதுக்கிற உன்னை திருப்பி உட்கார, நாங்க திருப்பி பாஜக அப்படி ஒரு நிலைமை ஆயிரம். அவர் ஊழல் குற்றச்சாட்டு அது இதுன்னு சொல்லி அந்த மந்திரி சபையே பிடிச்சி ஜெயில போட்டதுனால வந்த வேணா அது ஆக்சுவலா. சோ இப்ப வந்து கடும் நெருக்கடியில இருக்கு எது திமுக. நெருக்கடியில் அதாவது உதயநிதி கொண்டு முன்னிறுத்துறது, இந்த ஃபண்ட் இல்லாம மத்திய அரசுல இது எடுத்து மக்களே மனமாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு தமிழக மக்கள். ஒரு நிமிஷம், உதயநிதியை முன்னிறுத்துறதுனால அவங்களுக்கு ஒன்றும் பெரிய நெருக்கடி எல்லாம் கிடையாது. ஸ்டாலின் தான் இன்னும் தலைமை பொறுப்புல இருக்கார், அவர் தான் ஓட்டு கேட்கிறார், அவர் தான் அடுத்த சீஃப் மினிஸ்டரா இருக்கார். நீங்க சொல்ற அந்த ஃபண்டு கிடைக்கல போன்ற விஷயங்கள் மத்திய அரசு ஏன் கொடுக்கலன்றதை அவங்க ஒவ்வொரு தடவையும் மக்கள்கிட்ட விளக்கிட்டு இருக்காங்க. மக்கள் அதை பார்த்து என்ன முடிவு எடுக்கிறாங்க, இவங்க சொல்றது கரெக்டா, அவங்க பண்றது கரெக்டா, பாஜக தமிழ்நாட்டு நலன்களுக்கு ஆதரவா இருந்தா விரோதமா இருந்தாலும் அவங்க முடிவு எடுப்பாங்க. அதுக்கு துணை வர அதிமுக ஓட்டு போடலாமா அவங்க முடிவு பண்ணுவாங்க. இல்ல திமுக சொல்றது கரெக்டா தப்பா, இல்ல கூட்டணி பலம் யார்கிட்ட இருக்கு இது முடிவு பண்ணுவாங்க. பார்க்கலாம் சார். உரிமையா 2026 எந்த நிலைமை மக்கள் எடுக்கிறாங்கன்ட்டு தெரிஞ்சு போயிடும் சார். நீங்க சொல்றது எடுக்கிறாங்களா பொதுமக்கள்? நான் எதுவுமே சொல்லல, மக்கள் சொல்றது எடுப்போம். பொறுத்து பார்க்க மிக்க நன்றி சார். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.